Hi hello friends, welcome back to our channel. நீங்க பார்த்திருக்கிறது விமல் ஜெனி. இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட GoProக்கு டெம்பர் கிளாஸ் வந்து ஒட்ட போறோங்க. சோ இந்த GoProக்கு எப்படி டெம்பர் கிளாஸ் ஒட்றோம், அது நம்ம கரெக்ட்டா ஒட்ட முடியுதா அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோல பாத்துறலாம். நம்ம ஓனா ஒட்டி ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரைக்காக இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்றோம். இது நமக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சா இல்ல வந்து நல்லா வரலையா அப்படிங்கறத இந்த வீடியோட எண்ட்ல பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இந்த டெம்பர் கிளாஸை பார்த்தீங்கன்னா நாம் Gadget World 08 அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் GoPro வாங்கியிருந்தோம். நம்ம GoPro வாங்கினதுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க. ஆன்லைனில் இந்த டெம்பர் கிளாஸ் வாங்கணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்துட்டு 250 ரூபா வருது. இதில் ட்ரை கிளாத்து, வெட் கிளாத்து, அப்புறம் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனுக்கு ஒரு டெம்பர் கிளாஸு, பேக் ஸ்க்ரீனுக்கு ஒரு டெம்பர் கிளாஸு, லென்ஸுக்கு ஒரு டெம்பர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்ற ரெண்டுக்கும் வந்துட்டு நமக்கு டெம்பர் கிளாஸே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டஸ்ட் அப்சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம டெம்பர் கிளாஸை வந்துட்டு நம்மளோட GoProவில் ஒட்டிடலாம். அப்படி நம்ம ஒட்டிட்டோன்னா GoPro வந்துட்டு ஏதாவது ஒரு கீழே விழுகுது அப்படின்னா ஸ்க்ராட்சில் இருந்து நம்ம வந்துட்டு லென்ஸையும் அப்புறம் வந்துட்டு ஸ்க்ரீனையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெட் கிளாத் அப்படிங்கிறத இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட GoProவில் இருக்க அந்த ஸ்க்ரீனில் எதில் ஒட்ட போகிறோமோ அதை வந்துட்டு நம்ம இதை வச்சு தேய்ச்சிட்டோன்னா அழுக்கு எல்லாமே வந்துடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரை கிளாத். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த வெட் கிளாத்தை வந்து வச்சு தேய்க்கும் போது சின்ன சின்ன தண்ணி மாதிரி ஒரு லிக்விட் வரும். ஸோ அதை வந்துட்டு இந்த ட்ரை கிளாத் மூலிமா நாம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த வெட் கிளாத்தை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு லென்ஸை ஒட்டி முடிச்சிடலாம். ஏன்னா லென்ஸு தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். அடுத்து வந்து ட்ரை கிளாத் எடுத்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த டஸ்ட்டு அப்சர்வரை எடுத்து லென்ஸில் அப்படியே வச்சு எடுக்கணுங்க. இப்படி பண்ணுறதுனால ஏதாவது தூசி அது மேலே இருந்தால் கூட இந்த ஸ்டிக்கர் மாதிரி இருக்கனால இதில் ஒட்டிட்டு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. நாமளும் இப்படி வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்காக ஒரு லென்ஸுக்கான கொடுத்துருக்க அந்த கிளாஸை வந்து ஒட்டிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம மொபைலுக்கு எப்படி ஒரு டெம்பர் கிளாஸ் ஒட்டுறோமோ அந்த மாதிரி ஒரு கரெக்டான ஷேப்பில் வச்சுட்டு லைட்டாக வந்து தொட்டாலே போதும், இந்த டெம்பர் கிளாஸ் வந்து கரெக்டாக ஒட்டிக்குங்க. ஸோ பபிள் இல்லாமல் ஒரு லைட்டாக இப்படி தள்ளி விட்டோன்னா எல்லா பக்கமுமே வந்துட்டு கரெக்டாக ஒட்டிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட்டு ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு ஒட்டிடலாம். நமக்கு ஃப்ரீயாக கொடுத்த டெம்பர் கிளாஸில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபிலிம் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃப்ரீயாக கொடுத்தனால இருக்கலாம். டஸ்ட்டு அப்சர்வரை வச்சு எல்லாமே நல்லா வந்துட்டு தூசியை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த கொடுத்துருக்க ஃபிலிமை வந்து அதில் ஒட்டிடலாம். மீதி ரெண்டும் பார்த்திங்கன்னா நமக்கு கிளாஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்துட்டு ஃபிலிம் மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இப்போதைக்கு மட்டும் ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாமளே வந்துட்டு டெம்பர் கிளாஸ் வாங்கி இந்த ஃப்ரண்ட்டுக்கும் கிளாஸே போட்டுடலாம். ஸோ இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். மேலே கரெக்டாக நம்ம பொசிஷனில் வச்சுட்டு லைட்டாக ஸ்லைட் பண்ணால் போதும், இது ஒட்டிக்கும். அடுத்து மேலே பார்த்திங்கன்னா ஒரு லைட்டான ஃபிலிமும் இருக்கும். அதையே எடுத்துட்டோம்னா நடுவில் இருக்க ஃபிலிம் மட்டும் அதில் ஒட்டிக்குங்க. ஸோ இதில் ஒட்டும்போது பார்த்திங்கன்னா நம்ம நின்றுட்டே ஒட்டுறனால லைட்டாக பபிள் வந்துருச்சு. கொஞ்ச நாளைக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வேறு டெம்பர் கூட ஒட்டிக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா பேக் ஸ்க்ரீன். இதுலேயே நம்ம வெட் கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக வந்து ட்ரை கிளாத்தை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். இது ரெண்டும் முடிஞ்சோடனே டஸ்ட்டு அப்சர்வரை எடுத்து ஃபுல்லாக டஸ்ட் இல்லாமல் இப்படி ஒட்டி எடுத்துடலாம். ஸோ இதை வந்து யார் வேணால் ஒட்டிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்து அந்த டெம்பர் கிளாஸ் எடுத்து ஷேப் பார்த்துட்டு பின்னாடி இருக்க அந்த லேயரை உரிச்சிட்டு கரெக்டாக வச்சு நம்ம ஒட்டிட்டோன்னா இந்த வேலை சிம்பிளாக முடிஞ்சிருச்சுங்க. ஸோ ரொம்ப வந்து ரிஸ்க்காலாம் இருக்காது. ஒரு சமயம் உங்களுக்கு வந்துட்டு சரியாக வைக்கலை, கோணையாக வச்சிட்டிங்களா கூட திரும்பவும் அதை லைட்டாக எடுத்துகிட்டு கரெக்டான ஷேப் வச்சு நம்ம வச்சுக்க முடியுங்க. ஸோ அடுத்து துடைக்கிறதுக்கு ஒரு சின்ன கிளாத் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இப்போ ஓவராலாக நாம் இந்த GoProவுக்கு டெம்பர் கிளாஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம GoProவுக்கான டெம்பர் கிளாஸை ஒட்டி முடிச்சிட்டோம். ஸோ நம்ம ஒட்டினது வந்துட்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே நின்றுட்டே ஒட்டினால பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் கொஞ்சம் பபிள்ஸ் இருக்குது. சரி ஓகே, அது வந்து அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு லென்ஸில் வந்து நல்லா கிளியராக வந்துட்டு ஒட்டிட்டாலே மேக்ஸிமம் வந்துட்டு சேஃப் தாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிடுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சும்மா பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.